தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கை குறித்து உலக வங்கி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. அமைச்சர்களுக்கான வாகனங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. போலீசாருடன் இணைந்து இராணுவத்தினர் அதிரடி நடவடிக்கை, பலர் கைது. நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை, வெளியானது உண்மை காரணம். யாழில் சர்ச்சையை கிளப்பிய யூடியூபர் கிருஷ்ணா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. டேன் பிரியசாத் படுகொலையின் முக்கிய சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை 2024ஆம் ஆண்டு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வளர்ச்சி கண்டிருந்தாலும் மக்கள் தொகையின் 1/3 பகுதி தற்போதும் வறுமையில் அல்லது மீண்டும் வறுமைக்குள் செல்வதற்கான அபாயத்திலும் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. மாலைதீவு, நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கான உலக வங்கி பிராந்திய பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அபிவிருத்தி இட்டிப்படுத்தல், ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் அப்டேட் என்ற 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியிடப்படும் அறிக்கையின் மூலம் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார மீட்பு நிலை சிறப்பாக இருப்பதாகவும் 2024இல் 5% வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது முன்னதாக கணிக்கப்பட்ட 4.4% வளர்ச்சியை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணிகளாக தொழில்துறை மற்றும் சேவை துறைகள், குறிப்பாக கட்டிடத்துறை மற்றும் சுற்றுலா தொடர்பான சேவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அறிக்கையொன்றை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த விடயத்தை போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. மோட்டார் சைக்கிள் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரது உடைமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போதே தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரின் பாதுகாப்புக்காக மட்டுமே என குறிப்பிட்டுள்ளனர். அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை 2ஆக கட்டுப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒரு அமைச்சருக்கு முன்னர் 3 வாகனங்கள் இருந்ததாகவும் தற்போது அது 2ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவை 2250 லிட்டரில் இருந்து 900 லிட்டராக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இது செயற்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான சுற்றறிக்கை அறிவிப்பு ஜனாதிபதியின் செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ளது. ரயில் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் 15 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களில் 3 பேர் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எந்தவித சந்தேகமும் ஏற்படாத வகையில் ரயில் மூலம் போதைப்பொருள் கொண்டு செல்லப்படுவதாக கனேமுள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இரவில் பல்வேறு பகுதிகளில் குற்றங்களை செய்து பின்னர் ரயிலில் பயணம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கனேமுள்ள யாகோட மற்றும் மலககொட ரயில் நிலையங்களில் இறங்கும் மக்களை குறிவைத்து சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று அதிகாலை மற்றும் மாலையில் பயங்கொட இராணுவ முகாமைச் சேர்ந்த 15 அதிகாரிகள் மற்றும் கனேமுள்ள போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 20 அதிகாரிகள் கொண்ட குழுவால் அந்த ரயில் நிலையங்களை குறிவைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடைக்கான காரணத்தை
நிபுணர் குழு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக பலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்திருந்தார். இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்தமை காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு நிலைத்தன்மை குறைந்ததுதான் மின்தடைக்கு வழிவகுத்துள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. மின்தடைக்கான அறிக்கையை சமர்ப்பித்து அந்த குழு இதனை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த குழுவின் முழு அறிக்கையும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் செல்வதற்கு மல்லாகம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த யூடியூபரின் வழக்கு நேற்று நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த யூடியூபர் சில்லாலை பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்து அங்கிருந்த சிறுமி ஒருவரை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியதுடன் கட்டாயப்படுத்தி காணொலி எடுத்தும் தனது யூடியூப்பில் பதிவேற்றியுள்ளார். குறித்த விடயமானது சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீண்டும் சில்லாலைக்கு சென்ற வேளை அங்கிருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இதையடுத்து அவரை விளக்கமறியை வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த வகையில் அவரது விளக்கமறியல் திகதிகள் நிறைவுற்ற நிலையில் தொடர்ச்சியாக 3 தடவைகள் வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் விளக்கமறியல் திகதி நிறைவுற்றதை அடுத்து மல்லாகம் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்திய வேளை ஆள் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. டேன் பிரியசாத்தின் கொலையில் தொடர்புடையதாக தற்போது சந்தேகிக்கப்படும் தந்தை மற்றும் மகன் இருவரும் அப்பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். டேன் பிரியசாத் அண்மையில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மோதலை தொடங்கிய நபர்கள் தப்பியோடிய 2 தந்தை மற்றும் மகனின் உறவினர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் நேற்று முன்தினம் இரவு வேலம்பட்டியின் சாலமுள்ள பகுதியில் உள்ள லக்ஷித ஜெவன அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். இந்த சம்பவத்தில் வெறிவேறிய மாவட்டத்தைச் சேர்ந்த பந்துலப்பியாள் மாதவ சுதர்சன என்ற தந்தை மற்றும் மகன் ஆகியோருக்கும் இடையேயான தொடர்பை குறிக்கும் தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேகத்துக்குரிய தந்தை மற்றும் மகன் வெளிநாடு செல்வதை தடை செய்ய உத்தரவை பிறப்பிக்கும் அவர்களின் தொலைபேசி பதிவுகளை சம்மன் அனுப்பும் உத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசார் நேற்று நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேவேளை டேன் பிரியசாத்தின் சகோதரர் பிரகாஷ் நிலினாவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு கூர்மையான ஆயுதத்தால் அடித்துக் கொல்லப்பட்டதை போலீசார் நீதிமன்றத்தில் கூறினர். இது தொடர்பாக குறித்த தந்தை மற்றும் மகன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேல் வடமேற்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காடி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேற்கு சபரகமுவ, மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.